அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க. ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறாருங்க. இதுதான் ஆண்டுக்கோள்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாரு. ஆக இந்த இடத்துல ஆல்ரெடி புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கு. இந்த புதனும் சூரியனும் ஒன்றிணையும் போது புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குங்க. சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி பயிற்சியாக போகிறாருங்க. அப்போ குருவோடு சுக்கிரன் இணையும் போது குரு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். ஆக இதுதான் இந்த ஆண்டு மற்றும் மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஜூன் மாத காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதனை அதிபதியாக கொண்டவர்கள், புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடிய இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி ப்ளஸ் உச்சமாக இருப்பாருங்க. அதே நேரத்தில் இந்த புதன் பகவான் இப்போ மிதுன ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக யோசித்து சில காரியங்களை சாதிச்சுக்குவீங்க. அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய மந்த நிலைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். தொழிலில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து கரெக்டான விதத்தில் பிளான் பண்ணி தான் செய்கிறேன். ஆனால் இது எல்லாம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குங்க. போக போக பார்த்தா அப்படியே அது அந்த தொழிலையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள், நிறைய காரணங்கள் அப்படிங்கிறது, பார்ட்னர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள், தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு போதுமான நிதிநிலை அப்படிங்கிறது இல்லைங்க, கொடுத்த பணம் கரெக்டான விதத்தில் சேரல, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் அதை கரெக்டான விதத்தில் கண்டினியூ பண்ண முடியாமல் அந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இந்த நிலையை மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் புதிய தொழிலை தொடங்குவீங்க. பழைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அதை மறுபடியும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நஷ்டங்கள்லேருந்து மீண்டெடுத்து அந்த நஷ்டத்தையே லாபகரமான சூழலாக மாற்றுறதுக்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் எந்தெந்த பிஸ்னஸில் நஷ்டம் வந்துச்சோ அதெல்லாம் லாபமும் மாறும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் குரு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் போட்ட முதலீடு இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வரைக்கும் லாஸில் இருந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து ப்ராஃபிட்டாக கொண்டு போவீங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே விளக்கிட்டு அந்த பார்ட்னர்ஷிப் இருந்த பிஸ்னஸை உங்களுடைய சொந்த பிஸ்னஸ், அதாவது நீங்கள் தனியாக எடுத்து நடத்துகிற அளவுக்கு அந்த யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கலைங்க, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையை நுழைக்கிற மூக்க நுழைக்கிற மாதிரி என்னை எந்த வேலையும் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சம்மந்தமே இல்லாத இடத்துல எல்லாம் கொண்டு போய் என்னை திணிச்சு இந்த வேலையை நீ தான் பார்க்கணும், இது உன்னோட வேலை தான் சொல்லிட்டு காரணமே இல்லாமல் இன்றைக்கி நம்மளை கரைச்சி கொட்டுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இதே நிலை நீடிச்சிருந்தேன்னா இந்த இடத்துல என்னால் நிறைய வேலை பார்க்க முடியாது. ஏன்னா மற்ற வேலை என்னோடய வேலையை நான் கரெக்டாக செஞ்சேன் அப்படின்னா போதுமே, மற்ற வேலையும் நான் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதனால் எனக்கு எந்த ஒரு விதத்துலையும் ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு போனஸ் அப்படிங்கிற கிடைக்கிற சூழ்நிலை எதுவுமே இல்லை. என்னுடைய வேலையை என்னை பார்க்க விட்டால் போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது மாறும். இதனால் என்னென்னா உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது பெருகும். ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க, ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயருங்க. இதனால் உங்களுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், திருமண தடைகள் அப்படிங்கிறது நிறைய கொடுத்துட்டு இருந்தது. அந்த தடைகள் அப்படிங்கிறது உடையுங்க. கூடி சீக்கிரத்தில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக போகுது. ரொம்ப நாளாக இது ஒரு குறைபாடாகவே இருந்துட்டு இருந்ததுங்க. ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே நிறைய ஜாதகங்கள்லாம் பார்த்து இனிமேல்
அதுவாக அமையட்டும், இதுக்கு மேலே நானாக போய் பார்க்குறதுன்னு சொல்லி சில நேரத்தில் வெறுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. இதுலேயே வந்து நமக்கு என்னென்னா, நம்ம கல்யாணமே பண்ணிக்காமல் இப்படியே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எண்ணங்கள் வந்துருச்சு. அந்த நிலைகள் மாறும். கூடிய சீக்கிரத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா இந்த குருவுடைய பார்வை 5ஆம் பாவகத்தில் படும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்த அந்த புத்திர தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. எப்படி 7ஆம் இடத்துல இந்த கலசரஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வைப்படனால திருமண யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அதே நேரத்தில் இந்த புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் வந்து அவமானங்களையும் அவப்பெயர்களையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஏன்னா சொந்த குடும்பத்திலேயே வந்து நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. எங்கே போனாலும் ஆமாம் இந்த மாதிரி இடத்துல கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளையே குறை சொல்கிற அளவுக்கு நிலைகள் வந்திருக்கு. அந்த நிலைகள் மாறி கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் முழுமையாக நீங்கும். ஏன்னா காரணமே இல்லாமல் மனைவியை ஒரு குறை சொல்கிறது, மனைவி கணவனை குறை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்ததுக்கெல்லாம் சண்டை அப்படின்னு சொல்லி ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டே ஒவ்வொரு திசையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள். ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பல நாள் ஆச்சுங்க. ஏன்னா காரணமே இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் கருத்து சொல்லி, எதுக்கு எடுத்தாலும் காரணம் கண்டுபிடிச்சி, அது மூலமாக நிறைய இன்றைக்கி மன உளைச்சல்களை சந்திச்சு இந்த லைஃபை அப்படிங்கிறது டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சட்ட ரீதியாக சில முயற்சி கூட எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது முழுமையாக உடைச்செறிஞ்சு உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த குடும்ப வாழ்க்கையை குதூகலமான சூழலில் கொண்டு போகிறதுக்கு அல்லது ரொம்ப நாளாக வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. விட்டுப்போன உறவுகள் கூட உங்களை இந்த காலகட்டங்களில் தேடி வரும். வேண்டான்னு சொல்லி விலக்கிட்டு வந்தவங்க கூட மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அப்போ தவறுகள் எங்கே நடந்ததுன்னு அதை சரியான விதத்தில் திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இப்போ ரொம்ப நாளாக வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த பூர்வீக சொத்து நம்ம கைக்கு வந்து சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு கட்டலாம். இல்லை அந்த பூர்வீக வீடு கிடைச்சதுன்னா கூட வாடகை வீட்டிலேருந்து அந்த பூர்வீக வீட்டுக்கு போயிடலாம், நம்மளுடைய சொத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சொத்து ரீதியாக இது வரைக்கும் இருந்த அந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை எவ்வளவோ பார்த்து மன உளைச்சல் ஏற்பட்டிருப்பீங்க. அந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான யோகம் எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் நடக்குங்க. அப்போது ரொம்ப நாளாக வம்பு வழக்கில் இருந்த கேஸு காம்ப்ரமைஸ் ஆகிருங்க. அந்த கேஸில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வரும். அதனால் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. சொந்தமாக இடம் கட்டுவீங்க, சொந்தமாக இடம் வாங்குவீங்க, அந்த இடத்துல வீடும் கட்டுவீங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். கல்வி ரீதியாக சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். வீண் விரயங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது முழுமையாக தீரும். கல்வி சம்மந்தப்பட்ட சில அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள், அதாவது ஃபீஸ் கட்டுறதோ அல்லது ஏதோ அட்மிஷன் ஃபீஸ் கட்டுறதோ அல்லது டியூஷன் ஃபீஸ், இந்த மாதிரி சில செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கரெக்டான விதத்தில் நோயை அறிஞ்சு அதுக்குண்டான மருத்துவ முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அப்போ ரொம்ப நாளாக வியாதிகளை எப்படி தீர்க்கணும், எந்த விதமான மருத்துவ முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுப்பீங்க. அதே நேரத்தில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறத போய் இன்றைக்கி அடுத்தவங்ககிட்ட வந்து கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டுங்க. என்னதான் இது நிலை? ஏன்னா எல்லாருக்கும் உதவி பண்ண, ஆனால் இன்றைக்கி எனக்குன்னு ஒரு உதவி கேட்டால் பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த நிலை எப்படியாவது மாற்றணுங்க. என்னுடைய நிலை, என்னுடைய தகுதி தராதரம் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ வந்து ஒரு நல்ல விஷயமாக நடந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நேரங்காலங்கள் கெட்டு போனதெல்லாம் இன்றைக்கி எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சிங்க. அந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நாட்களுக்கு முன்னாடி சில முதலீடுகள்லாம் பண்ண, அந்த முதலீடுகள் கரெக்டான லாபம் வந்ததுன்னா இந்த டைமில் எல்லாத்தையும் அடைச்சிட்டு என்னுடைய அந்தஸ்தை மறுபடியும் மீட்டெடுத்திருப்பேன்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் கடனை முழுமையாக அடைப்பீங்க. அந்த கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசாபுத்திகள் அறிஞ்சு அது தகுந்த மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.